ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு மில்க் ஸ்வீட். அதுக்கு 1 லிட்டர் பால், 1/2 லிட்டர் பாலை ஒரு சாஸ்பேன்லேயும் 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்துலையும் கொதிக்க வைக்கணும். அதில் 1/2 லிட்டர் பாலில் வந்து ஒரு லெமனை ஸ்குவீஸ் பண்ணி பன்னீராக்கி வச்சிடணும். அதை ஃபில்டர் பண்ணும்போது அந்த லெமன் ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி அந்த லெமன் ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பாதாமை கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த 1/2 லிட்டர் மில்க் சாஸ்பேனில் கொதிக்கிறதுலையே 2½ டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா பால் திரண்டு வர அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த டயத்தில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும்போது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணணும். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீர் அதை வந்து பால் ரெடியூஸ் ஆகிற டயத்தில் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த பால் வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போது சுண்டி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு 200 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி தண்ணி விட்டோன்னே மறுபடியும் திரண்டு வர அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காக கொஞ்சம் தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகிற டயத்தில் கொஞ்சம் கிரேட்டட் பாதாமை தூவி விட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்ட பிறகு நல்ல ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே ஒரு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் எடுத்து கொஞ்சம் கீயை வந்து க்ரீஸ் பண்ணி வைக்கணும். அப்புறம் செஞ்சு வச்ச அந்த ஸ்வீட் எடுத்து உள்ளே நல்லா டேப் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்வீட் தயார். இந்த ஸ்வீட் பேர் மில்க் ஸ்வீட்னு சொல்லலாம், மில்க் கேக்னு சொல்லலாம்,